ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறப்ப வந்து they'll be at their best. அவங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து we are going to spend a lot of time with them. அப்போ தான் அவங்களோட vulnerabilities வந்து நம்மளுக்கு தெரியும். See, ஒரு பர்சன் கூட நம்ம வாழ போகிறோன்னா இட்ஸ் அ பேக்கேஜ். எப்போவுமே குட்டாகவே இருக்காது. there are other things. ஆல்கஹால் எடுக்கிற எல்லாருமே தப்புங்கிறது கிடையாது. பட் அவங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறி அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாறுறப்ப தான் வந்து தென் இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ. உங்களுக்கு அடிக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது ஜெனட்டிக்காகவும் இருக்கும். அடிக்ஷன் வந்து ஒரு டிசீஸுங்க. ஆரம்பத்தில் வந்து சாய்ஸாக ஆரம்பிக்கும். பட் ஆனால் போக போக வந்து அந்த விஷயம் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாதுங்கிற இதுக்கு நம்ம வந்துடும். இந்த பர்சனுக்கு ஏதோ தப்பு இருக்குங்கிறது வந்து ஃபேமிலிக்கு தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணுனா அவனுக்கு சரி பண்ண முடியுங்கிறது தெரியாது. பிகாஸ் டிப்ரெஷன் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன். இட் டசன்ட் ஹேப்பன் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் டெசிஷன் மேக்கிங். என்ன காரணத்துக்காக வந்து ஐ ஹாவ் டு மூவ் ஆன். பட் ஆனால் மறுபடியும் நான் அவங்களோட டிபி பார்க்குறேன், எனக்கு வந்து ஒருவேளை நான் தப்பான முடிவு எடுத்துட்டணும் அப்படிங்கிற உள்ளே போனால் கட்டி வச்சுருவாங்க, அடிப்பாங்க. சில நேரங்களில் வந்து அது கொஞ்சம் கொடுமையான அனுபவமாக இருக்கும். அதுதான் பிம்பம். நான் ஓப்பனாகவே கேட்குறேன், இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? பார்க்கவே ரம்யமான இடத்துல இருக்கேன்ல. இன்னைக்கு நம்ம அபாசா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல இருக்கோம். ரீஹாபிலிட்டேஷன் சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், நிறைய ப்ரெஷர் காரணமா, சில பிரச்சனைகள் காரணமா, ஏதாவது ஒரு வகையில குடிக்கோ ட்ரக்குக்கோ அடிமையான நபர்களை எப்படி திரும்ப மீட்டு கொண்டு வருது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். இது நமக்கு இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு இருக்கலாம், யாருக்கு வேணா இருக்கலாம். இதுவும் இல்லாம நம்ம லவ்ட் ஒன்ஸ் ஒரு வேளை மனசு கஷ்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ரைட் சொல்யூஷன் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்கும் நிஜமாவே இது வந்து ஒரு நல்ல இடமாக இருக்கும். அவங்களோட மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அதே சமயத்துல டி அடிக்ஷன் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும். எஸ், அபாசாவோட ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வெல்னஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஹோலிஸ்டிக் அப்ரோச் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க 4 பேர்கிட்ட மனசு விட்டு பேசினா சரியாக போயிட போகுது, இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலா கிளினிக்கா டாக்டரா அப்படின்றதெல்லாம் தாண்டி ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ முக்கியங்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இதை பற்றி நான் பேசுகிறத தாண்டி இந்த தாட் ப்ராசஸை ரொம்ப அழகாக யோசிச்சிருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் காயத்ரி அரவிந்த் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல ஒரு ரீஹாப் சென்டருக்குள்ளே வரும்போது நான் நினச்சிட்டு வந்தேன், ஃப்ராங்காக சொல்லணே, நம்ம படத்துலலாம் நிறைய பார்த்துருக்கோம், ஜெயில் மாதிரி இருக்க போகுது அப்படிதான் நினச்சிட்டு நான் வந்தேன். பட் ரொம்ப அழகாக இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ். உங்களுக்கு எப்படி இந்த தாட் ப்ராசஸ் வந்துச்சு? பேசிக்லி வந்து என்னோட ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுங்க. ஸோ அந்த டைம் அப்போ வந்து வி ஹேட் டு ட்ராவல் அக்ராஸ் இந்தியா. அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ், ஒரு ஹாலிஸ்டிக்கான ஒரு பிளேஸ் வந்து பார்க்குறப்ப வந்து இட் வாஸ் லேக்கிங்காக இருந்தது. தென் ஐ தாட், ஏன் நம்மளே வந்து இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் ஆரம்பிச்சது தான் அபாசா. இப்போ அபாசா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மென்டல் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்? இங்கே வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் அண்ட் ஆல் மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் லைக் மூட் டிசார்டர்ஸ், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ். ஸோ எல்லாமே வந்து வி ட்ரீட் ஹியர். போதை பழக்கம் இருக்குது, குடிப்பழக்கம் இருக்குது. இப்போ வந்து பார்க்குறோம், இல்லைங்க நீங்கள் இதுலேருந்து மாறணும், சரி நாளிலேருந்து குடிக்க மாட்டேன், அதுதான் உலக வழக்கம், நாளிலேருந்து குடிக்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாச்சு கிளம்பியாச்சு அப்படின்னு இருக்கவங்க வேற. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணும் 3 மாதம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன் அது நெசசரி? ஒரு பர்சன் வந்து நீங்கள் அவங்க கிட்ட வந்து நீங்கள் 90 days இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இதோட தேவை வந்து தெரியாது. ஸோ மென்டல் ஹெல்த்தில் வந்து அந்த விஷயங்களை சரி பண்ணணும்னா வந்து அதுக்கு சில பவுண்ட்ரிஸோட ட்ரிகர்ஸ் இல்லாமல் அவங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணினா மட்டும்தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஸோ 90 daysங்கிறது மஸ்ட். அதுக்கும் பின்னாடி வந்து ரீசன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் போவோம், 11வது நாள் வந்து நம்மளோட பிரெயினே வந்து இட் கீப்ஸ் டெல்லிங் அஸ், இல்லை இது ஒரு மாதிரி வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு பழக்கத்தை விட்டு அடுத்த பழக்கத்துக்கு மாறுறப்போ பிரெயினில் நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம பிரெயினே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இட் வில் ஸ்டார்ட் கிவிங் அஸ் ரீசன்ஸ் ஃபார் நாட் டு டூ. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் வந்து வெறும் தேர் ஆர் சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ் வில் பி ஹெல்பிங் ஹிம் த்ரூ அவுட் தேர் ஸ்டே. கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஹேபிட் மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு. இன்னுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜோக் சொல்கிறதுனா கூட, நீ எல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அதுதான் தெரியும், அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது டு ட்ரீட் அப்படின்னா. பட் அது அப்படி நினைக்கிறது இல்லை, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அப்படின்னு மாற்றிடுறாங்க. பட் இது பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அழகான தாட் ப்ராசஸில் உள்ளே வந்தால் நான் சரியாகிறதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. தெரப்பி ரூம்ஸ் எப்படி இருக்குது, மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையாக. கண்டிப்பாங்க, நம்ம அதை பார்த்துக்கிட்டே பேசலாமே. பேசிக்லி ஒரு ஆக்டிவிட்டி ஹாலுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைப்ரரி இருக்குது,
அண்ட் வி ஆல்சோ ஹேவ் உள்ளுக்குள்ளே வந்து ஆக்டிவிட்டி ரூம்ஸ் அண்ட் தெரப்பி ரூம்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. ஒரு இடத்துலையே 90 டேஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான செட்டப் மாதிரியா? சரி, அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ 90 டேஸில் இருக்கிறப்ப வந்து திஸ் இஸ் லைக் அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பேசிக்கலி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்ததுன்னா இட் பி ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் தே ஆர் ஸ்டேயிங் அட் ஹோம் வித் எவ்ரி திங் அதர் கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ தட் தே கேன் ஆக்கியபை தெம் செல்ஸ் இன் அதர் திங்ஸ். டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகிடும். அவங்களோட குணங்கள் என்ன, அவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருந்து. ஸோ செகண்ட் மந்த் அப்படின்னு வரும்போது என்ன ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து ஆஸ் ஐ செட் லைக் ரோட் மேப் வந்து நம்ம கிளியராக வந்து பண்ணிடுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தெரப்பீஸ் கொடுத்தா வந்து அவங்களுக்கு பெட்டர் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் எதனால் வந்து அவங்க இப்படி இருக்காங்கங்கிற விஷயம். ஸோ ரூட் காஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு பர்சன் குடிக்கிறா அப்படின்னா வந்து நம்ம மேலோட்டமாக இந்த பர்சன் இஸ் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். தெர் be a lot of underlying issues. அதாவது சைல்ட்ஹுட்லேருந்தே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு? ட்ராமாவாக இருக்கலாங்க, பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை இருக்கிற ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம். there can be multiple factors. there is a probability and combination. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம். ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அடிக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அது ஜெனட்டிக்காகவும் இருக்கும். ஸோ அந்த அண்டர்லைங் காஸை வந்து கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரொசீஜரை வந்து நம்ம முடிக்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் மந்தில் வந்து அவங்களுக்கு பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் சரியாக தூங்க மாட்டாங்க, நைட் 2 மணிக்கு படுப்பாங்க, காலையில் 11 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஸோ அவங்களோட ருட்டீன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களோட ருட்டீன் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் தெரப்பி. ஸோ அந்த இண்டிவிஜுவல் தெரப்பியில் வந்து வி வில் டேக் தெம் டு அ பார்ட் வேர் எந்த இடத்துல தப்பாச்சு, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத வந்து அவங்களே வந்து யோசிக்க வச்சு அவங்களுக்கு வந்து வி பி கிவிங் தெம் சொல்யூஷன். ஒரு ரீஹாப் சென்டர் அப்படின்றத நாங்கள் படத்தில் பார்த்த வரைக்கும், பொதுவாக நாங்கள் கேட்ட வரைக்கும் நிறைய இடங்களில் உண்மையும் கூட, நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம். உள்ளே போனால் கட்டி வச்சுருவாங்க, அடிப்பாங்க. சில நேரங்களில் வந்து அது கொஞ்சம் கொடுமையான அனுபவமாக இருக்கும். அதுதான் பிம்பம். மோர் தென் எனக்கு சரியாகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறத தாண்டி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சால் ஐயோ எனக்கு வேணாப்பா அப்படி தான் தோணும். நான் ஓப்பனாகவே கேட்குறேன், இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? இங்கே வந்து உங்களுக்கு அவங்களோட வீட்டில் இருக்கிற அதே வகையான கம்ஃபர்ட் வந்து இங்கே இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஹாலிஸ்டிக், நோ ஹார்ம், நத்திங். ஸோ பேசிக்லி அந்த மாதிரியும் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கிறங்காட்டி வந்து பீப்புள் வந்து தே ஹவ் ஃபிக்ஸ்ட் தேர் தாட் ப்ராசஸ். ஒரு ரீஹாப்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை பேசிக்லி பிரேக் பண்ணணுங்கிறது தான் வந்து எங்களோட மெயின் மோட்டிவ் டுவர்ட்ஸ் ஸ்டார்டிங் திஸ். ஸோ ரீஹாப் இப்படியும் தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், ரைட்? அவங்களுக்கு உண்டான பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்கள சரி பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் தெம் தட். அட் த சேம் டைம் யூ ஹாவ் டு டூ அதர் திங்ஸ் டு மேக் தெம் பெட்டர். ஸோ தட் இஸ் வாட் வி டு. இது இன்னொரு ஆக்டிவிட்டி ஹாலுங்க. அதே மாதிரி வந்து இங்கே வி ஹாவ் ஆல் தெரப்பி ரூம்ஸ், நியூரோ ஃபீட்பேக் ரூம், பிரெயின் மேப்பிங் ரூம் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ த டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். அடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் இருந்தது, அதுக்காக குடிச்சேன்னு போய் என்ன காரணம் வேணா இருக்கலாம். நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே, இல்லை நமக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாது, ஒரு ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுது, லெட்ஸ் ஹேவ் அ பார்ட்டி, இப்படி தான் எல்லாருக்கும் தோணும். அப்படி இருக்கிற ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு டிசீஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கேன், நிறைய குடிச்சு நான் ஸ்டெடியாக இருக்கேங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபேமிலி பாதிக்கப்படும், அவங்களோட சோஷியல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக நீங்கள் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆக்சுவலாக அவங்க லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, சுற்றி இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆல்கஹால் எடுக்கிற எல்லாருமே தப்புங்கிறது கிடையாது. பட் அவங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறி அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து மாறுறப்ப தான் வந்து தென் இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ. அவங்களுக்கு பிரச்சனையாகவும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு அது ப்ராப்ளம் ஆகுதோ, ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் தி இமீடியட் சர்க்கிள், கேன் பி தி ஒர்க் ஆர் அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு குழந்தைகளோட லைஃப்பில் அது இம்பாக்ட் பண்ணுறப்போ தென் இட் இஸ் டெஃபினெட்லி அன் இஷ்யூ. ஸோ தட் இஸ் வென் வந்து அது ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு ஸ்டெப் முன்னாடியே வந்து இஃப் தே கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், அது வந்து ட்ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா வந்து அவங்களோட ரெக்கவரி வந்து இட் வில் பி மச் பெட்டர். அப்படி பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஐ திங்க் இட் இஸ் அஃபெக்டிங் மை ஃபேமிலி, என்னுடைய ப்ரொஃபஷனை பாதிக்குது, அதனால நானே வாலண்டியராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். தட் இஸ் த ரைட் டைம் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் வந்து தட் இஸ் த பிகினிங் ஆஃப் அடிக்ஷன். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா தென் இட் இஸ் அவங்களுக்கு வந்து 100% அவங்களால அதிலிருந்து வெளியில் வர முடியும். இப்போது நிறைய பேர் பாதியில் நான் போகணும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சேஞ்சை வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணலாம். ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நான் வந்தோன்னே பார்த்தேன் இங்கேன்னு இல்லை, எல்லாத்துலேயும் வந்து ஃபென்சிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதற்கான காரணம் என்ன பார்த்தோன்னே நினைப்பாங்க, ஏங்க அந்த செட்டப் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன் அந்த பவுண்டரிஸ் தேவைப்படுது? சி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வரப்போ வந்து பீப்புள் இம்பல்சிவாக வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட். அதாவது தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்றத தாண்டி ஃபார்
தேர் சேஃப்டி. ஆமாங்க. ஸோ அவங்க அதை பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டால், ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட சேஃப்டி பர்பஸுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் வந்து ஒரு ரீஹாபுக்கு வந்து இட் இஸ் மஸ்ட். இப்போ காலையில் எழுந்திரிச்சுப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நல்லா தாங்க இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சிலரோட சூசைட் மெசேஜஸ் வரும்போது தான் தெரியும் நமக்கு, ஓ இவரெல்லாம் அவங்க டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அழகாக இருப்பாங்க, ஃபோட்டோஸ் இருக்கும் சோஷியல் மீடியா முழுக்க, பட் திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்கன்னு இருக்கும். பட் அது திடீர்னு இல்லைங்கிறது ரொம்ப லேட்டாக ரியலைஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். டிப்ரெஷன்னா என்ன, இன்னைக்கு அது புரிய வைக்கிறதுக்கே வந்து நிறைய பேருக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்களேன். சி, டிப்ரெஷன் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷன். அதாவது இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது. லாட் ஆஃப் அக்யூமுலேட்டட் திங்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து அவங்களோட டெய்லி லைஃப்பை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் வென் வி கால் இட் ஆஸ் டிப்ரெஷன். இப்போ நார்மலாக இதெல்லாம் நார்மல் டெர்மினாலஜிஸ்லேயே வந்துருச்சு. குழந்தைய சொல்கிறாங்க ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட், ஐ எம் டிப்ரெஸ்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய கிளினிக்கல் ஃபைண்டிங்க்கும் நார்மலாக பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிரேக்காக ஃபேஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு லூசிங் ரிலேஷன்ஷிப் அது அவ்வளோ பெயின்ஃபுல் ஒரு பர்சனுக்கும். மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சால் ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி கூடவே இருக்குது. மூவ் ஆன் ஆகணும் ஒரு பர்சன் இந்த மாதிரி லூசிங் ரிலேஷன்ஷிப் ஒரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பெயின் பயங்கரமாக இதனால இருக்குது அப்படின்னா அந்த பர்சன் பண்ண வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள்லாம் என்ன சொல்வீங்க? மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் டு டூ இஸ் டெசிஷன் மேக்கிங். அதாவது வந்து என்ன காரணத்துக்காக வந்து ஐ ஹாவ் டு மூவ் ஆன். ஸோ அதுக்கு வந்து ஐ வுட் சே யூ கேன் டூ ஜேர்னலிங். So that's point number 1. Journaling பண்றப்ப வந்து you will be able to relive the situation and அதே மாதிரி you will be able to find out the point. இந்த காரணத்துக்காக தான் வந்து நான் மூவ் ஆன் பண்றேங்கிறது வந்து we can take it. And second thing is acceptance. நான் வந்து டெசிஷன் எடுத்துட்டேன், பட் ஆனால் மறுபடியும் நான் அவங்களோட டிபி பார்க்குறேன், எனக்கு வந்து ஒருவேளை நான் தப்பான முடிவு எடுத்துட்டணும் அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்குள்ளேயே வரலாம். ஸோ ஆசிலேஷன் வரும். அந்த இடத்துல வந்து என்ன காரணத்துக்காக வந்து நம்ம அந்த முடிவை எடுத்தோமோ அதை அக்செப்ட் பண்ணி தென் யூ வில் ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். தட் வில் பி ஸ்டெப் 2. அண்ட் ஸ்டெப் 3 வந்து டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வுட் பி உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது. ஸோ யூ கேன் டூ அ லாட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், அண்ட் even taking out yourself on a movie date. Cherish yourself, self love, அது வந்து very important. So that will be the fourth point. And fifth point will be like ending the day you can end it with reflection. இப்போ நான் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணேன்னா if there is a flaw நாளைக்கு அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற டெசிஷனோட வந்து when you go to bed the next day you will be starting it fresh. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு மூவ் ஆன். இப்போ ஒரு நபரை லவ் பண்ணுறோமோ இல்லை கல்யாணமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவங்களோட ஓரளவுக்கு பர்சனாலிட்டிஸ் தெரியும், வாய்ப்பு இருக்குது. பட் மென்டல் டிசார்டர்ஸ் வந்து அப்படி வெளியில் காட்டிக்கிறது இல்லை. திடீர்னு மயக்கம் போட்டு விடுறாங்க, போய் செக் பண்ணால் அவங்களுக்கு சுகர் இருந்ததுப்பா, சரி ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி ரொம்ப க்ளோஸாக ஒரு ரூமில் பழகும் போது தான் தெரியும் அந்த நபருக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரீனிக் இல்னஸ் இருந்திருக்கலாம், அது யாரும் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் நம்ம ஒரு க்ளோஸ் கான்டாக்டுள்ளே வரும்போது தான் தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸ்கிசோஃப்ரீனிக் இல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை அபாசாவில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணுறப்ப வந்து they'll be at their best. அவங்களோட பெஸ்ட்டை தான் வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆஸ் யூ ரைட்லி செட், அவங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து we are going to spend a lot of time with them. அப்போ தான் அவங்களோட vulnerabilities வந்து நம்மளுக்கு தெரியும். I think it's better to understand this even before getting into a relationship. See, ஒரு பர்சன் கூட நம்ம வாழ போகிறோன்னா இட்ஸ் அ பேக்கேஜ். எப்போவுமே குட்டாகவே இருக்காது. there are other things also which comes as a package. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப it will be easier for us to take it forward. நாளைக்கு அந்த பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, there is something which is wrong அப்படின்னா வந்து there are resources to help them. ஸோ அதே ரைட் டைமில் வந்து we will have to address it. ஸோ இங்கே உள்ளுக்குள்ளே வந்து அபாஷாக்குள்ளே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றப்ப தான் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a person is suffering from schizophrenia அப்படின்னா so what are the scientific evidence that we have to say the person is actually suffering from schizophrenia. அதே மாதிரி அவங்களுக்கு நாளைக்கு லைஃப்பில் வந்து என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. ஸோ இதையை வந்து we will be able to guide them very well here. பட் அந்த ஃபேமிலி மெம்பர் நாளைக்கு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணால் தான் அந்த ரெக்கவரி வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாபிக் உள்ள வரணும்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கலாம், ட்ரக் அண்ட் ஃபோன் அடிக்ஷன், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு எதை எடுத்தாலுமே அது ஒரு எல்லை மீறி போனால் அது அடிக்ஷன் மாதிரி தான். நீங்கள் அடிக்ஷன் பற்றி என்ன சொல்லணும்? ஜென்ரலி ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அடிக்ஷன், தென் ஒன்று நான் பேசுகிறேன். ஸோ அடிக்ஷன் வந்து ஒரு
டிசீஸுங்க பேசிக்லி. அதாவது வந்து உங்கள் பிரெயினில் வந்து அது கம்பல்ஷனாக மாறிடும். ஆரம்பத்தில் வந்து சாய்ஸாக ஆரம்பிக்கும், பட் ஆனால் போக போக வந்து அந்த விஷயம் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாதுங்கிற இதுக்கு நம்ம வந்துடும். ஸோ தட் இஸ் வென் வி கால் இட் ஆஸ் அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷனாக இருக்கலாம், ஆல்கோஹால் அடிக்ஷனாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அது எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் ஒன் ஹப் கால் அடிக்ஷன். அதாவது அந்த விஷயம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த விஷயம் வந்து ஈவன் தோ இட் அஃபெக்ட்ஸ் மை பர்சனல் லைஃப், இட் அஃபெக்ட்ஸ் மை ஃபேமிலி லைஃப், ஒர்க் லைஃப், ஆனாலுமே ப்ரையாரிட்டி நான் அந்த கம்பல்ஷன் தான் கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல இட் இஸ் கால்ட் அஸ் அன் அடிக்ஷன். அடிக்ஷன் பற்றி பேசும்போது பேஷண்ட் பற்றி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறோம். பட் நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஃபேமிலி அப்படின்னு. நிறைய பேருக்கு அதை பற்றி கவலை இருக்காது, இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இல்லை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கும்? உங்களோட லைஃப் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதனால கேட்குறேன் நான். சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொல்லலாம். சார், நீங்கள் ஒரு ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. தே நோ தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம். இந்த பர்சன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குங்கிறது வந்து ஃபேமிலிக்கு தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணுனா அவனுக்கு சரி பண்ண முடியுங்கிறது தெரியாது. பிகாஸ் ஆஃப் த ஸ்டிக்மா. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ரீஹேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரீஹேப்குள்ளே போனால் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இந்த ஸ்டிக்மாஸ் எல்லாம் இருக்குது, இங்கே போனால் அடைச்சி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்யூஷனே தெரியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிக்ஷன் ஏற்படுது அப்படின்னா சில காரணங்கள் இருக்கலாம். எல்லாரும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. அவங்களுக்கு என்ன காரணங்கள்னால குடிக்கணும் அப்படின்னு தோணுது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும்னு தோணுது? மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் அப்பா அம்மா வந்து அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அந்த பேரண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் இருந்திருக்கும், வேர்பல் அப்யூசிவாக இருந்திருக்கும். ஸோ அந்த குழந்தைனால வந்து அந்த இடத்துல சின்ன ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன். தடுக்கணும்னு தெரியும், பட் ஆனால் தடுக்க முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு சைல்டு, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பவர் இருக்காது. அது வந்து ஒரு ட்ராமாவாக வந்து அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து மாறிடும். நாளைக்கு வந்து அவங்க லேட்டர் இன் தியர் லைஃப் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் வந்து தே வில் வாண்ட் அ ரிலேஷன்ஷிப். பட் அந்த ரிலேஷன்ஷிப்போட ரியாலிட்டி வர்றப்ப வந்து அவங்களுக்கு இந்த பழைய ட்ராமாலாம் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபியரை கவர் அப் பண்ணுறதுக்காக வந்து தே யூஸ் அ லாட் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ் டு கோப் அப். அந்த நேரத்தில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இந்த பயத்திலிருந்து போகணுங்கிறங்காட்டி இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன சந்தோஷமாக இருக்கும்னு பார்க்குறப்ப அடிக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தட். ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் தே ஃபீல் ஃப்ரீ. ஏன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர்கோ பண்ணணும்னா அவங்க வந்து தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு undergo discomfort. அதாவது சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் யூ வில் பி கோயிங் அ லாட் ஆஃப் வித்ட்ரால் ஃபேஸ். அதில் வந்து ஃபிசிக்கல் வித்ட்ரால் இருக்கும், சைக்கலாஜிக்கல் வித்ட்ரால் இருக்கும், இரிட்டபிளாக இருக்கும். ஸோ அது கிடச்சிட்டா பரவாயில்லன்னு தோணும். இது எல்லாம் தாண்டி தான் ரெக்கவரி இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து எவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்து இது இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ தட் இஸ் வென் ரெக்கவரி வில் ஹேப்பன். மேற்கொண்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நம்ம பேசும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஆல்சோ அது கூட எங்களால் ஏதாவது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா எனி அதர் ஸ்டோரி யூ ஹேவ்? ஸோ இங்கே வந்துங்க நம்ம பண்ணுறது வந்து ஹாலிஸ்டிக் தெரப்பி. அதாவது ஹாலிஸ்டிக்னு சொல்கிறப்ப வந்து வி டாக் அபவுட் 360 டிகிரியில் வந்து எப்படி கோரை ஹீல் பண்ணலாங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே அபாஷா என்ன பண்ணுறோன்னா வந்து வி ஆர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் விஸ்டம். அதாவது ஏன்ஷியன்ட் ஈஸ்டர்ன் ஃபிலாசபியில் 5 எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 5 எலிமெண்ட் பற்றி தெரியும் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸாக நம்ம பாடியில் வச்சுருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுபடி தான் இங்கே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ளஸ் அதே மாதிரி மாடர்ன் சயின்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி சைக்காலஜி அண்ட் சோஷியல் மூணையும் கம்பைன் பண்ணி தான் வந்து வி கிவ் த ட்ரீட்மெண்ட் ஹியர். ஹவுஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரீஹேப் சென்டர்ஸ்? என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில்? இப்போ நான் எனக்கு நிஜமாக சொல்லணும்னா நான் படம்லாம் பார்த்ததுனால இந்த தெரப்பி கொடுப்பாங்களா, ஆயில் அந்த தெரப்பி மாதிரி இருக்குமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, மைண்டில் 1008 பிக்சர் வந்து போகுது. எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்? டு ஸ்டார்ட் த டே வித் யோகா மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிச்சு, ஸோ தேர் இஸ் ஃபிக்ஸ்ட் நம்ம வந்து 3 months வந்து வி ஹாவ் அ கிளியர் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்டுங்க. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் அக்ராஸ் த சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதுதான் பண்ணுறோம். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு என்னென்ன பண்ணுறோங்கிறது. லைக் யோகா மெடிடேஷன், ஆர்ட் தெரப்பி, மூவ்மெண்ட் தெரப்பி, அரோமா தெரப்பி அண்ட் ரிஃப்ளெக்ஷன், ஜேஎஃப்டி அதாவது ஜஸ்ட் ஃபார் டுடே, ஃபுட் ஃபார் தாட், ஜென்ரல் சைக்கோ எஜுகேஷன். ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இருக்கும் ஃபார் 90 days. ஸோ வி வில் நாட் ரிப்பீட் எனி ஆக்டிவிட்டி ஃபார் 90 days. பேசிக்லி ஒரு பர்சன் வர்றாங்கன்னா அவங்க 90 நாளைக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் பிளான்ட். நாங்கள் வந்து இது போக வந்து வி ஆல்சோ டூ அவுட்டோர் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணுறோம். லைக் வி செலிப்ரேட் ஆல் த ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் வி டேக் தம் அவுட் ஃபார் பிக்னிக்ஸ். 2 days வந்து வி டேக் தம் ஃபார் ட்ரெக்கிங், பேர்ட் வாட்சிங். இது எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே எதுக்குன்னா வந்து ஸோ இங்கே மோனோட்டோனஸாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, உள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா வந்து வி ஆல்சோ டேக் தம் அவுட் ஸோ தட் வி கிவ் தம் அ பிரேக் தேர். மறுபடியும் வி பிரிங் தம் பேக் ஹியர்.
எங்களோட டோட்டல் இன்டென்ஷன் என்னென்னா வந்து we want them to understand that life happiness is a state of mind. இந்த ஹேபிட் அது எப்போ அடிக்ஷனாக மாறுது அப்படின்ற ஒரு இன்சைட் கொடுங்களேன். ஹேபிட் வந்து எல்லாமே வந்து குட் ஹேபிட்ஸ் இருக்குங்க, பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? குட் ஹேபிட் வந்து அடிக்ஷனாக போகாது, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். பட் எல்லா பேட் ஹேபிட்ஸுமே அடிக்ஷனாக போயிடுமா? அதுவும் இல்லை. பட் ஆனால் சில பேட் ஹேபிட்ஸ் நம்ம வந்து அன்அட்டெண்டடாக இருந்தோம், அதை நம்மளே வளர விட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கலை இருக்குது இல்லைங்களா, தானாக வளரும். ஸோ பேட் ஹேபிட்ஸ் ஆர் லைக் தட். நம்ம அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, தானாக வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பேட் ஹேபிட்டை கரெக்ட் பண்ணிக்கல அப்படின்னா ஸோ தென் இட் ஃபார்ம்ஸ் இன்டு அடிக்ஷன். அபாசா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வந்த உடனே லைப்ரரி செட்டப் இருக்குது, ஆக்டிவிட்டி ரூம்ஸ் இருக்குது, தெரப்பி ரூம்ஸ் இருக்குது. இது எதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கான ஒரு இடம் மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் அழகாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ உள்ளே வந்தாச்சு, ஆனால் நான் இங்கே தான் 90 நாள் இருக்கணும், பார்க்க நல்லா இருக்குங்க, வந்தேன் விசிட் பண்ணேன் போனேன்னா பரவாயில்ல, எங்கே 90 நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரு டென்ஷன் வந்துடும்ல. இந்த ஃபஸ்ட் 3 months ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்? என்ன நடக்கும் ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் அண்ட் தேர்ட் மந்த்? அபாசா வந்து சான்ஸ்கிரிட்டில் அதோட மீனிங் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸசைஸ். செய்கிற விஷயத்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம விஷயம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அது வந்து சேஞ்ச் நடக்கும். ஸோ சேஞ்ச் நடக்கிறதுக்கு உண்டான பீரியட் தாங்க 90 days. 90 days வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ பர்சன் டு ஃபார்ம் அ ஹேபிட். ஃபஸ்ட் மந்தில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்ஷனுக்காக ஒரு பர்சன் உள்ளுக்குள்ளே வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வில் பி டீடாக்சிஃபிகேஷன். ஸோ ஒன்ஸ் டீடாக்சிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வில் டூ அ கிளியர் கேஸ் ஹிஸ்ட்ரி. அதாவது ஃபேமிலி கிட்டேருந்தும் வந்து வில் டேக் அ கேஸ் ஹிஸ்ட்ரி, பேஷண்ட் கிட்டேருந்து வந்து வில் டேக் அ கேஸ் ஹிஸ்ட்ரி. இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து வில் கிவ் அஸ் அ லாட் ஆஃப் டீட்டெயில் ரைட் ஃப்ரம் தியர் சைல்ட்ஹுட். இதை தாண்டி வந்து பிறவி குணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் எப்படி, நீங்கள் என்னன்னு தெரிஞ்சு நான் பேசுகிறப்ப தான் வந்து உங்களால் வந்து அதை கரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ அதை பண்ணி உங்கள் குணாதிசயம் என்னங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஃபர்தர் டு விச் QEEG பிரெயின் மேப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம். ஸோ தட் கிவ்ஸ் அந்த பிரெயினோட ஆக்சுவல் டேட்டா, என்ன காரணத்தினால என்ன அஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த வேவ் எந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத வந்து we will be able to take it very clearly. ஸோ இதை மூணும் கம்பைல் பண்ணினா மட்டும்தான் வாட் இஸ் த பர்சன் கோயிங் த்ரூங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம போடுறோம், ஓகே இந்த பர்சனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுனா சரியாகும் அப்படிங்கிற ரோட் மேப்பை வந்து தட் இஸ் வென் வி கிரியேட். இப்போ செகண்ட் மந்தில் என்ன ப்ராசஸ் கொடுப்போம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு? செகண்ட் மந்த் வில் பி மோஸ்ட்லி ஆன் தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் லைக் இண்டிவிஜுவல் தெரப்பி. அவங்களுக்கு என்ன தேவை, மைட் பி ஒரு பர்சனுக்கு காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி தேவைப்படும், மைண்ட்ஃபுல்னஸ் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு தேவையான தெரப்பியை வந்து இங்கே இருக்கிற சைக்காலஜிஸ்ட் வில் பி டூயிங் இட் அலாங் வித் நியூரோ ஃபீட்பேக் பண்ணுவோம். ஸோ நியூரோ ஃபீட்பேக் இஸ் அன் அட்வான்ஸ் டெக்னாலஜி வே யூ கேன் ட்ரெயின் யுவர் பிரெயின். ஸோ அது ட்ரெயின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா த பர்சன் பிகம்ஸ் மோர் ஃபோக்கஸ்ட், த பர்சன் பிகம்ஸ் மோர் ரிசெப்டிவ், ஹி பிகம்ஸ் காம், ஹி கேன் ஸ்லீப் பெட்டர். இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிறப்ப தான் தெரப்பி ஆக்சுவலி இன்னும் இன்டென்சிவாக ஒர்க் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலியோட இன்டர்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 50% இங்கே இருந்ததுன்னா 50% அங்கே இருக்குது. சரி, நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஒரு அழுக்கு பாண்டிலிருந்து கழுவி எடுத்து திருப்பி அழுக்கு பாண்டுக்குள்ளேயே போட்டோம்னா இட்ஸ் அ சேம், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் த சோஷியல் லைஃப் இஸ். எதெல்லாம் ட்ரிகர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் வந்து வெளியில் போகிறப்ப வந்து we will have to manage it in a way that திருப்பியும் மறுபடியும் அவங்க அதே சுச்சுவேஷன் போகக்கூடாது. ஹோலிஸ்டிக் அப்ரோச் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். தேங்க்ஸ் a lot.